श्रीराम राम रघुनंदन मेघश्यामा श्रीराम राम भरताग्रज राम राम श्रीराम भक्त परिपोषक सार्वभौम श्रीरामचंद्र चरणौ शरणं प्रपद्ये। श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम என்று श्रीराम जय राम रणरंग भीमा साकेत राम आदर्शमूर्ति हे सार्वभौम जय राम श्रीराम जय राम जय जय राम என்று இதோ சீதா தேவி லக்ஷ்மண சுவாமி சமேத ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு 4ஆம் நாளான இன்று மாலை வேளையிலே சர்வ பூபால வாகனத்திலே சேவித்து கொண்டுள்ளோம். இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. ராமம் பஜாமி ராமம் பஜாமி ராம நாம சதா பஜாமி மனோபிராமம் நயனாபிராமம் स्तोत्राभिनामं वचसोभिरामं एवं सदा सर्वगतोपि ராமம் ஸ்ரீராமச்சந்திரம் சததம் நமாமி என்று இந்த கோதண்டராம சுவாமியை மனதில் நினைத்து கொண்டு இந்த கோதண்டராம சுவாமியை நமஸ்கரித்து கொள்ளுவோம். பக்தர்களே, இதோ திருப்பதியிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் மாலை வேளையிலே நாம் சேவித்து கொண்டிருப்பது சீதாதேவி லக்ஷ்மண சமேதராய் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியை இதோ சர்வ பூபால வாகனத்திலே சேவித்து கொண்டுள்ளோம். சர்வ பூபால வாகனத்தில் சர்வ சௌந்தரியத்துடன் சர்வ அலங்காரத்துடன் பெருமாளுடைய புறப்பாடு நடைபெற உள்ளது. இந்த பெருமாள் எப்படி என்றால் சர்வலோக சக்கரவர்த்தி இவன். சர்வ பூபாலம் என்றாலே என்ன? அனைத்து அரசர்களுக்கும் அரசனாக ராஜாதி ராஜனாக கம்பீரமாக என்று அழைக்கப்படுகிறார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட அந்த அவதாரத்திலே எம்பெருமான் நமக்கு இப்போது சேவையை சாதித்து கொண்டிருக்கிறார். திருப்பதியில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் சர்வ பூபால வாகனத்திலே. பூபாலன் என்றால் நம்மை எல்லாம் காப்பவன், அவனுடைய ஸ்ரேயஸ்களை சுகங்களை கொடுப்பவன், இந்த பூ உலகத்தையும் அரசாட்சி செய்கின்றவன், அகிலாண்ட கோட்டி பூ உலகத்தை காப்பவன். இதோ நமக்கு இங்கே சீதாதேவி லக்ஷ்மண சமேதராய் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியை நாம் சேவித்து கொண்டுள்ளோம். பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த சர்வ பூபால வாகனத்திலே இப்பொழுது பவனி வர காத்திருக்கொண்டிருக்கும் அந்த காட்சியைத்தான் சேவித்து கொண்டுள்ளோம். நீலமேக ஷியாமல நிறம், வில் ஏந்திய கைகள், மின்னும் பொன் ஆபரணங்கள், வைஜெயந்தி மாலை மற்றும் மகுடத்தின் தேஜஸ் ஆகியவற்றை மையமாக கொண்டது. விஷ்ணுவின் அவதாரமாக அவர் கையில் கோதண்டம் ஏந்தி சீதா தேவியுடன் கூடிய கம்பீரமான தோற்றத்தில் காட்சியளித்து கொண்டிருக்கிறார். பக்தர்களே, நெற்றியில் திருமண், கழுத்தில் முத்து மாலைகள், தோள்களில் தோல் வளைகள் மற்றும் பீதாம்பரம் எனப்படும் பட்டு வஸ்திரம் அணிந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் அவரது அழகு வர்ணனையை நாம் என்னவென்று சொல்லுவோம் அல்லவா? அப்படிப்பட்ட அந்த ராமர் இதோ அலங்கரித்து கொண்டு நமக்கெல்லாம் அற்புதமான காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். திருஷ்டி ஏதும் வராமல் இருப்பதற்காக என்னவோ இதோ பகவானுக்கே இப்பொழுது கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. இதோ சின்ன சின்ன குழந்தைகள்
ஆஞ்சநேயராக, ராமா லக்ஷ்மணா சீதா தேவியாக அலங்கரித்து கொண்டு பகவானுடைய கைங்கரியத்திலே ஈடுபட்டு பகவானுடைய திருவருளை பெற்று கொண்டுள்ளார்கள். ஆஹா, என்ன அலங்காரம் அல்லவா! இதோ சர்வ பூபால வாகனத்திலே சீதாதேவி லக்ஷ்மண சமேத்தராய் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியை சேவித்தோமானால் நிச்சயம் நமக்கு ஆயுள், ஆரோக்கியம், மன நிம்மதி அனைத்தும் கிட்டும் என்பது ஐதீகம். நீல மேகத்தை போன்ற நிறமுடையவர், காண்போரின் கண்களை கவரும் பிரம்மாண்டமான ஒளி வீசும் திருமேனி, நவரத்தினங்கள் இழைந்த மக்குட்டம், வைரங்கள் பதித்த குண்டலங்கள், மார்பில் மின்னும் கௌஸ்துப மணி மற்றும் பத்மநாபனின் அம்சமாக மின்னும் மாலைகள், தர்மத்தை நிலைநாட்டும் வில், அதாவது கோதண்டம் மற்றும் அம்புகள், வீரத்தின் அடையாளமாக தோளில் மின்னும். சீதாதேவி உடன் இருக்க லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் மற்றும் ஹனுமன் குழு ஒரு சக்கரவர்த்திக்குரிய கம்பீரத்தோடு காட்சி அளிக்கிறார் ஸ்ரீ கோதண்டராமசுவாமி. இதோ சேவிப்போம் கோதண்டராமசுவாமியை. இதோ பவனி வந்து கொண்டிருக்கும் காட்சியைத்தான் நாம் செவித்து கொண்டுள்ளோம். பக்தர்களே, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே என்று ராமநாமத்தை ஜபிப்போம். ராமனுடைய அருளை பெறுவோம். ராம பக்தியின் வெற்றி. குண்டலம் என்னும் நகரத்தை சுரதன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவன் ஸ்ரீராமனிடம் மிகுந்த பக்தி கொண்டவன். ஒரு சமயம் அவனுக்கும் யமனுக்கும் வாக்குவாதம் வந்ததாம். கர்மாக்கள் செய்வதால் ஏற்படும் புண்ணிய பாவங்களை யமன் அவனுக்கு எடுத்து கூறி வந்தான். சுரதன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. புண்ணியம் சம்பாதிப்பதன் மூலம் ஒருவன் பெரும் சுகமும் நிலைத்து நிற்கக்கூடியது அல்ல, அது குறைந்துவிடும். குறைவில்லாத ஆத்ம சாந்தியை கொடுக்கக்கூடியது ராமநாமமே. ராம கதையை கேட்பதும் ராமநாமத்தை ஜபிப்பதும் போதும் என்றானாம். அவன் வார்த்தையை மறுக்க முடியாத சென்றான் யமன். சுரதனுக்கு ராமனிடம் அவ்வளவு பக்தி. ஸ்ரீராமனுடைய அஸ்வமேதையாக குதிரை தன் பட்டணத்தில் நுழைந்திருப்பதையும் அதன் பின்னால் பாதுகாப்பாக சத்ருக்னன், ஆஞ்சநேயன் முதலான உத்தம புருஷர்கள் வந்திருப்பதையும் அறிந்தான் சுரதன். ஸ்ரீராமனை தரிசிக்க எண்ணம் கொண்டு குதிரையை பிடித்து கட்டிவிட்டான். சத்ருக்னனுக்கும் சுரதனுக்கும் உக்கிரமான யுத்தம் தொடங்கியது. சுரதனுடைய மகன் சம்பகன் படைகளுடன் வந்து யுத்தம் செய்து தந்தையை போல ராமபக்தி மிகுந்த அவன் புஷ்கரனை திரள அடித்தான். நீ யார் என கேட்டான் புஷ்கரன். நான் யார் தெரியுமா? நான் ராமதாசன் என்று பதிலளித்தான் சம்பகன். அதில் பதில் புஷ்கரனை திடுக்கிட செய்தது. உன் தந்தை யார் என்று கேட்டான். என் தந்தை யார் தெரியுமா? என் தந்தை ஸ்ரீராமனே என்று மறுபடியும் தெரிவித்தான் சம்பகன். புஷ்கரனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. உன் தாய் யார் என்று கேட்டான். ஸ்ரீராமனே என் தாய். சகோதரர்கள்? அவர்களும் ஸ்ரீராமனே. நண்பர்களும் ஸ்ரீராமனே. இது என்ன விசித்திரமாக இருக்கிறதே என்று வியந்தான் புஷ்கரன். அனைத்தும் ராமன்தானா என்று கேட்டான். ஆம், எனக்கு ஸ்ரீராமனே எல்லாம் என்று பதிலளித்தான் சம்பகன். ஸ்ரீராமனுக்காக இருக்கும் அவன் குதிரையை ஏன் பிடித்து கட்ட வேண்டும்? குதிரையை மீட்க யுத்தம் செய்வதை தவிர வேறு வழியில்லை என்பதை கண்ட புஷ்கரன் அவனுடன் சரி சமமாக போரிட்டான். ராம நாமத்தால் புஷ்கரனுடைய வீரர்களை மோகிக்க செய்தான் சம்பகன். பின்னர் ராமாஸ்திரத்தை பிரயோகித்து புஷ்கரனையே மயங்கி நிற்க செய்தானாம். ஹனுமன் சம்பகன் மீது பாய்ந்தான். அவன் விடுத்த அஸ்திரங்களை தூளாக்கி நொறுக்கி அவனையும் தூக்கி அந்திரத்தில் வீசி எறிந்தார். அப்பால் போய் விழுந்தான் சம்பகன். சுரதன் கோபத்தோடு போருக்கு வந்து ஹனுமானை அடித்தான். ராமஸ்திரத்தை அவனும் பிரயோகித்து ஹனுமானை கட்டுண்டு நிற்க செய்தான். ராமசேனை முழுவதும் மயங்கி ராமநாமத்துக்கே கட்டுப்பட்டு நின்றன. சுரதன் வெற்றி முழக்கம் செய்தான். அப்போது அவன் எதிரில் ஸ்ரீராமன் பரத லக்ஷ்மணரோடு தோன்றி அவரை கண்டதும் மெய்சிலிர்க்க விழுந்து வணங்கினான். பிரபோ, தங்களை தரிசிக்க அவாக்கொண்டேன்.
தங்களை காணவே குதிரையை கட்டி வைத்தேன். தங்கள் தரிசனம் கிடைக்கப் பெற்றேன். என் குற்றத்தை மன்னித்து அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தானாம். பின்னர் புதல்வனோடு குதிரையை அழைத்து வந்து சத்ருக்னிடம் ஒப்படைத்தான். அவ்விருவருடைய ராம பக்தியை கண்டு மாருதி முதலானோர் வியந்து போற்றினர். அஸ்வமேத யாக குதிரை அங்கிருந்து புறப்பட்டது. ராம சேலையில் ஈடுபட விரும்பிய சுரதன் சம்பகனிடம் நாட்டை ஒப்படைத்து அவனை அரசனாக்கிவிட்டு ராம சேனையுடன் சேர்ந்து கொண்டான். பக்தர்களே, நாமும் கூட அந்த ராம நாமத்தை ஜபித்து ராமருடைய அருளை பெறுவோம். ராம நாமத்தை ஜபித்தால் நிச்சயம் நமக்கு நம் வாழ்வில் அனைத்து வித சகல சௌபாகியங்களும் கிட்டும் என்பது ஐதீகம். இதோ சர்வ பூபால வாகனத்திலே சீதாதேவி லக்ஷ்மண சமேத்தராய் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி கம்பீரமாக அந்த வாகனத்திலே அமர்ந்து கொண்டு நமக்கெல்லாம் பவனி வந்து கொண்டிருக்கிறார். இதோ பக்தர்கள் அனைவரும், கலைஞர்கள், குழந்தைகள் அனைவரும் கூட அந்த பகவானுடைய வாகனத்தின் முன்பு நின்று பரதநாட்டியம், கரகாட்டம், கோலாட்டம் போன்ற அற்புதமான கைங்கரியங்களை பகவானுக்காக பகவானுடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டு ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி வாரினுடைய அருளை பெற்று கொண்டுள்ளார்கள். நாமும் கூட வீட்டில் இருந்தபடியே ஸ்ரீராமா ஜெயராமா ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராமா ஜெயராமா ஜெய ஜெய ராமா என்று ராமநாமத்தை ஜபிப்போம். ராமனுடைய அருளை பெறுவோம். அடுத்து கிருஷ்ண அவதாரத்தில் ராமர். ஒரு சமயம் நாரதர் துவாரகைக்கு சென்றாராம். நாராயணா நாராயணா என்று உச்சரித்தபடி கிருஷ்ணன் மாளிகைக்குள் நுழைந்தாராம். ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்த கிருஷ்ணர் நாரதரை வரவேற்றார். நாரதர் கிருஷ்ணனிடம் அவர் மனதில் உள்ள சிந்தனையை பற்றி கேட்க, கிருஷ்ணன் அண்ணன் பலராமன், சத்யபாமா இருவரை பற்றியதே என்றாராம். மேலும் பலராமர் தன்னை யாராலும் வெல்ல முடியாது என்றும் கூறினாராம். பக்தர்களே, இதோ ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியை சேவிப்போம் சர்வ பூபால வாகனத்தில். రామచంద్రుడితడు రఘువీరుడు, రామచంద్రుడితడు రఘువీరుడు, కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు, కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు. గౌతము భార్యా పాలిటి కామధేను వితడు, ఘాతల కౌశికు పాలి కల్పవృక్షము. గౌతము భార్యా పాలిటి కామధేను వితడు, ఘాతల కౌశికు పాలి కల్పవృక్షము. సీతాదేవి పాలిటి చింతామణి ఇతడు, సీతాదేవి పాలిటి చింతామణి ఇతడు, ఈతడు దాసుల పాలి ఇహ పరదైవము. రామచంద్రుడితడు రఘువీరుడు, కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు. పరగ సుగ్రీవు పాలి పరమ బంధుడితడు, పరగ సుగ్రీవు పాలి పరమ బంధుడి
సరి హనుమంతు పాలి సామ్రాజ్యము నిరతి విభీషణు పాలి నిధానము నిరతి విభీషణు పాలి నిధానము గాలిమ జనకు పాలి ఘన పారిజాతము రామచంద్రుడితడు రఘువీరుడు కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు శబరి పాలి తత్వపూరహస్యము అలరి గుహుని పాలి ఆది మూలము తలప శబరి పాలి తత్వపూరహస్యము అలరి గుహుని పాలి ఆది మూలము కలడన్న వారి పాలి కన్నులెదుటే మూరితి కలడన్న వారి పాలి కన్నులెదుటే మూరితి వెలయ శ్రీ వెంకటాద్రి విభుడీతడు రామచంద్రుడితడు రఘువీరుడు రామచంద్రుడితడు రఘువీరుడు కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు ஸ்ரீராம ஜெய ராமா ஜெய ஜெய ராமா ஸ்ரீராம ஜெய ராமா ஜெய ஜெய ராமா என்று இதோ ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு 4ஆம் நாளான இன்று மாலை வேளையிலே சர்வ பூபால வாகனத்திலே சீதாதேவி லக்ஷ்மண சமேதராய் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியை சேவிப்போம். இதோ பவனி வரும் காட்சியை சேவிப்போம். சர்வ பூபால வாகனத்தில் ராமரை சேவித்தால் உலகம் முழுவதையும் காக்கும் இறைவனின் பேரருளை பெற்று ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் நீதியுடன் நாட்டை ஆளும் மனப்பக்குவத்தையும் சாதாரண மக்கள் வாழ்வில் மேன்மை மற்றும் நல்வாழ்வையும் பெற வழிவகுக்கும். சர்வ பூபால என்றால் சகல பூமியை காக்கும் அரசன் என்று பொருள். எனவே இந்த வாகனத்தில் வீற்றிருக்கும் ராமரை தரிசிப்பது இறைவரின் ஆளுகைக்கு உட்பட்டு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமூகத்திலும் தர்மம் தழைக்கவும் தடைகள் நீங்கி நலம் பெருகவும் அருள் புரியும் என்பதாகும் பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கையும் கூட. அப்படிப்பட்ட அந்த ராமரை இதோ நாம் ராமா கோதண்ட ராமா ராமா கல்யாண ராமா என்று கோதண்டம் என்னும் வில்லேந்திய ராமரையும் மங்களங்களை அருளும் கல்யாண ராமரையும் போற்றும் இது போற்றப்படும் பாடல். இதில் கோதண்ட ராமா என்பது அவர் வில் ஏந்திய வீரத்தை குறிக்கிறது. கல்யாண ராமா என்பது அவருக்கு உரிய மங்களகரமான மற்றும் பேரழகு வாய்ந்த வடிவத்தை குறிக்கிறது. இவை பகவானின் ராமரின் வெவ்வேறு திருநாமங்களையும் அவரது பெருமைகளையும் போற்றும் ஒரு பாடல். ராமா கோதண்ட ராமா ராமா கல்யாண ராமா என்று அந்த ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியை சர்வ பூபால வாகனத்திலே சேவிப்போம் பக்தர்களே. அப்படி கிருஷ்ண அவதாரத்தில் ராமர் ஒரு சமயம் நாரதர் துவாரகைக்கு சென்றாராம். நாராயணா நாராயணா என்று உச்சரித்தபடி கிருஷ்ணன் மாளிகைக்குள் நுழைந்தாராம். ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்த கிருஷ்ணன் நாரதரை வரவேற்றார். நாரதர் கிருஷ்ணரிடம் அவர் மனதில் உள்ள சிந்தனையை பற்றி கேட்க கிருஷ்ணன் அண்ணன் பலராமன் சத்யபாமா இருவரை பற்றியதே என்றாராம். மேலும் பலராமன் தன்னை யாராலும் வெல்ல முடியாதென்றும் சத்யபாமா தனக்கு மிஞ்சிய இளமை அழகு உடையவர் யாரும் இல்லை என்றும் கர்வம் கொண்டிருந்தாளாம். மேலும் கருடனுடைய அகங்காரத்தை அடக்க வேண்டும் என்றாராம். அதற்காக உங்கள் ஒத்துழைப்பு தேவை என்றார் கிருஷ்ணன். பரந்தாமா ஆணையிடுங்கள், காத்திருக்கிறேன் என்றார் நாரதர். பகவான் சொல்லுகிறார், நான் முன்னம் ஹனுமனிடம் துவாபர யுகத்தில்
கிருஷ்ண அவதாரத்திலும் அவனுக்கு ராமனாக காட்சி தருவதாக வாக்களித்துள்ளேன். அதை நிறைவேற்றி வந்து உன் உதவியை தருகிறேன் என்று கூறி உடனே கருடனை அழைத்து வரச் சொன்னாராம். நாரதர் கருடன் வர கருடனிடம் கிருஷ்ணன், வைனதேயா, இவ்வூர் எல்லையில் ஒரு குரங்கு வந்துள்ளது. அதன் தொல்லை தாங்கவே முடியவில்லை. நீ சென்று அதனை பிடித்து வா என்றாராம். கருடன் ஒரு குரங்கை பிடிக்க நான் செல்ல வேண்டுமா என்று சிறிது மமதையுடன் கேட்க, வீரர்கள் சென்று அதை பிடிக்க முடியாமல் திரும்பிவிட்டால்தான் உன்னை அனுப்புகிறேன் என்றார் கிருஷ்ணன். பின்னர் நாரதரிடம் கருடனை அந்த குரங்கிடம் கூட்டி சென்று வாரும் என்றாராம். கருடன் ஹனுமாரிடம் சென்று வீரவசனம் எல்லாம் பேசி ராமநாம ஜபத்தில் இருந்த அவனை பற்ற முயற்சிக்கையில் ஹனுமார் கருடன் கன்னத்தில் ஓர் அறைவிட அவன் மூர்ச்சித்து விழுந்தானாம். கருடன் சிறிது நேரம் கழித்து மெதுவாக எழுந்து திரும்ப பார்க்காமல் கிருஷ்ணனிடம் வந்தே சரணாகதி அடைந்தானாம். அப்போது கிருஷ்ணன், கருடா, பயப்படாதே, நீ சென்று ராமன் பட்டாபிஷேக காட்சியை தருகிறார், உங்களை அழைத்து வருமாறு சொன்னார் என்று கூறி அழைத்து வா என்றாராம். ஐயோ, திரும்பவும் நான் சென்று மற்றொரு அறை வாங்கினால் என் உயிர் போய்விடுமே என்றாராம். ஹனுமன் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டார் என்று கூறுகிறார். ஏற்கனவே பலராமன் சேனையுடன் சென்று ஹனுமான் முன் நிற்க முடியாமல் தோற்று வந்தவர் அல்லவா. ஹனுமார் வருகிறார் என்றறிந்தும் மிகுந்த அச்சம் கொண்டு கிருஷ்ணனிடமே தெரிவிக்க, கிருஷ்ணன்தான் அளிக்கப் போகும் ராம அவதார காட்சி பற்றி கூறி அவரை லக்ஷ்மணனாக மாற்றினார். பலராமனில் பல நீக்குமாறு கூறினான் ஹனுமான். இனி சீதைக்கு ஏற்பாடு செய்ய நாரதரிடம் சொல்லி அனுப்பினார். அவர் சத்யபாமாவிடம் சென்று அவளை சீதையாக வருமாறு கூறிட, அவள் தன்னை மிக்க அழகியாக பட்டத்து ராணியாக புறப்பட்டு வருகிறாள். அதை கண்ட கிருஷ்ணன், ராமன் சீதையை இந்த அலங்காரத்திலோ கண்டான் என்று கூற, அவள் வெட்கி திரும்பவும் அசோகவனத்து சீதையாக அலங்கோலமாக வந்தாளாம். இதை கண்டும் அதிருப்தியை காட்டி கிருஷ்ணன் நாரதரிடம் ருக்மிணியை சீதையாக வரச் சொல்லி நாரதரை அனுப்ப, அவர் நாரதரிடம் தான் இருந்த நிலையிலேயே புறப்பட்டாள். மேலும் பகவானே தன்னை எப்படி வேண்டுமா அப்படி செய்யட்டும் என்றாராம். ருக்மிணி வந்தவுடன் அவளை சீதையாக்கி பலராமனை லக்ஷ்மணனாக்கி தான் ராமனாக மாறி ஹனுமானுக்கு ராம அவதார காட்சியை தந்தார் பகவான். இதற்குள் ஹனுமார் இச்செய்தி அறிந்து கருடனையும் நாரதரையும் தன் தோள் மீது சுமந்து கொண்டு வேகமாய் வந்து ராமர் காட்சியைக் கண்டு மகிழ்ச்சி உற்றார். இதன் மூலம் கிருஷ்ணன் கருடன் பலராமன் ஆகிய இருவருடைய பலவான் என்ற ஆணவத்தையும் சத்யபாமாவின் கர்வத்தையும் அடக்கினார். பாமாவும் ருக்மிணியும் சீதையாக கண்டு மகிழ்ந்தாள். பக்தர்களே, அப்படி ராமச்சந்திர மூர்த்தி பெருமாள் தச அவதாரங்களில் ராமாவதாரம் என்பது மிகவும் சிறப்புடையது. அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி வாரனுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ நாம் இந்த மாலை வேளையிலே 4ஆம் நாளான இன்று சீதா லக்ஷ்மண சமேதராய் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியை சேவித்து கொண்டுள்ளோம். ஸ்ரீராகவம் தசரதாத்மஜம் அப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுல லாவண்ய ரத்ன தீபம் ஆஜானுபாகும் அரவிந்த தலாயதாட்சம் என்று அந்த ராமச்சந்திர மூர்த்தியை இதோ இந்த சர்வ பூபால வாகனத்திலே சேவிப்போம், சர்வ அலங்காரத்துடன், சர்வ சௌந்தரியத்துடன். அப்படி சீதே சீதே என்று கத்தியவாறு இருவரும் வனம் ஏங்கும் சுற்றி சுற்றி தேடினார்கள். சீதையை காணவில்லை. அவர்கள் 2 பேருக்கும் ஏற்பட்ட வருத்தத்திற்கு அளவே இல்லையாம். பித்து பிடித்த மாதிரி காட்டில் எதிர்படுபவர்களை எல்லாம் சீதையை கண்டீர்களா, சீதையை கண்டீர்களா என்று விசாரித்த வண்ணம் காடுமலை வனாந்தரம் என்று சுற்றி சுற்றி திரிந்தாராம். அப்படி அவர்கள் தேடி வரும் வழியில் ஜடாயு பலத்த காயங்களுடன் உயிருக்கு மன்றாடி கொண்டிருப்பதை இருவரும் பார்த்தார்கள்.
தனக்கு மிகவும் அன்புக்கு பாத்திரமான ஜடாயு அடிபட்டு வேதனையுடன் தவிப்பது பொறாமல் ஸ்ரீராமன் அவரை தன் மீது கிடத்தினான், கண்ணீர் சிந்தினான். அப்போது ஜடாயு நடந்ததை சொன்னார். ராவணன் சீதையை கடத்தி சென்றதை அறிவித்துவிட்டு உயிர் நீத்தானாம். ஜடாயுக்கு ஈச்சடமங்களை எல்லாம் செய்துவிட்டு ராமனும் லக்ஷ்மணனும் அங்கிருந்து கிளம்பினார்கள். காட்டில் கபந்தன் என்ற ஒரு அரக்கன் அவர்களை கடித்து விழுங்க முயன்றான். அவனோ பிறப்பால் அரக்கன் அல்ல, சாபத்தின் காரணமாக அவன் அரக்கனாக திரிந்தான். அவனை அவர்கள் வதம் செய்யவே அவன் சாப விமோச்சனம் பெற்றான். சாப விமோச்சனம் பற்றியே அவர்கள் வரவை மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். சாப விமோச்சனம் ஆனதும் அவன் உடல் தேஜோமயமாக திகழ்ந்தது. அந்த ஒளி மிகுந்த உடலுடன் அவர்களை வலம் வந்து வணங்கி அவர்களை சபரியிடம் போகுமாறு வேண்டினானாம். பக்தர்களை இதோ சேவிப்போம். பிரவணம் வந்தே ஹரம்யஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத நாதயா முனமத்யமாமத்பதாச்சாரி பரியந்தா பராயோனித்யமச்சுதபதாம் ஜயுக்மருக்மஹ்யாமோத அஸ்மத்குரு பகவதோத்ஸகேகசிந்தா ராமானுஜச்சரண மாதாபிதாயபதயத்தனயா போதே ஹர்வம் மதேவ யானாமாத்யத்தன குலபதேவ குணாவிராம மூர்த்தனா புதம் தரத்து மகதா குயபட்டனாதிரி பக்திதார வான் பக்தாங்கிரணவராள் இதீந்திரபத்ரான் நாராயணன் படைத்தான் நான் போனக்கேராய் ரெண்டும் தொழிலாமலை அப்பிவாரனான் நெஞ்சமே மாழிதே பரனொடியே வாழ்த்து சாதித்தருளான் நாராயணன் படைத்தான் நான் தான் சங்கரனை தான் படைத்தான் மோகமாய் அல்லாதே மேலே நாராயணன் படைத்தான் நான் மோகனம் தான் மோகமாய் சங்கரனை தான் படைத்தான் மோகமாய் அல்லாதே மேலே ஆரேவே ஆருளை செல்லாமல் கோன்மேலே ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు
ఈతడు చేసిన చేతలెన్ని అయినా కలవు ఈతడే రఘురాముడితడే కాంగవీరుడు. ఈతడు చేసిన చేతలెన్ని అయినా కలవు ఈతడే రఘురాముడితడే కాంగవీరుడు. ఈతడే రఘురాముడితడే కాంగవీరుడు. ఖరదూషణాదులను ఖండతుండములు చేసే అరుదుగా వాలినొక్కయముననేసే. ఖరదూషణాదులను ఖండతుండములు చేసే అరుదుగా వాలినొక్కయముననేసే. సరవి కొండల చేత సముద్రము బంధించే. సరవి కొండల చేత సముద్రము బంధించే 20 విభీషణునికిచ్చే లంకారాజ్యము. సరవి కొండల చేత సముద్రము బంధించే 20 విభీషణునికిచ్చే లంకారాజ్యము. ఈతడే రఘురాముడితడే కాంగవీరుడు. ఈతడు చేసిన చేతలెన్ని అయినా కలవు ఈతడే రఘురాముడితడే కాంగవీరుడు. ఈతడే రఘురాముడితడే కాంగవీరుడు. కూడబెట్టే వానరుల కుంభకర్ణాది దైత్యుల తోడనే రావణు చంపే దూరము గెల్చే. కూడబెట్టే వానరుల కుంభకర్ణాది దైత్యుల తోడనే రావణు చంపే దూరము గెల్చే. వేడుకతో సీతాదేవి గూడెను పుష్పకమెక్కే. వేడుకతో సీతాదేవి గూడెను పుష్పకమెక్కే. ఈడు జోడై సింహాసనమేలే నయోధ్యలోన. వేడుకతో సీతాదేవి గూడెను పుష్పకమెక్కే. ఈడు జోడై సింహాసనమేలే నయోధ్యలోన. ఈతడే రఘురాముడితడే కాంగవీరుడు. ఈతడు చేసిన చేతలెన్ని అయినా కలవు ఈతడే రఘురాముడితడే కాంగవీరుడు. ఈతడే రఘురాముడితడే కాంగవీరుడు. పొడమియంతయుగాచే పొందుగా తనంతలేసి కొడుకుల గాంచెను కుశలవుల. పొడమియంతయుగాచే పొందుగా తనంతలేసి కొడుకుల గాంచెను కుశలవుల. ఎడయక శ్రీ వెంకటేశుడై వరములిచ్చే. ఎడయక శ్రీ వెంకటేశుడై వరములిచ్చే. అడరి తారక బ్రహ్మమై
ఇదే వెలసే ఎడయక శ్రీ వెంకటేశుడై వరములిచ్చే అడరి తారక బ్రహ్మమై ఇదే వెలసే ఈతడే రఘురాముడితడే కాంగవీరుడు ఈతడు చేసిన చేతలెన్ని అయినా కలవు ఈతడే రఘురాముడితడే కాంగవీరుడు ఈతడు చేసిన చేతలెన్ని అయినా కలవు ఈతడే రఘురాముడితడే కాంగవీరుడు ఈతడే రఘురాముడితడే కాంగవీరుడు ఈతడే శ్రీరామ జయ రామ ஜெய ஜெய ராமா ஸ்ரீராம ஜெய ராமா ஜெய ஜெய ராமா என்று இதோ ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு 4ஆம் நாளான இன்று மாலை வேளையிலே சீதா லக்ஷ்மண சமேதராய் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியை சர்வ பூபால வாகனத்திலே பவனி வந்து கொண்டிருக்கும் காட்சியை தான் செவித்து கொண்டுள்ளோம். ஆபதாமபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வ சம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமியகம் என்று ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியை சேவிப்போம். பக்தர்களே, தாமரை தலம் போன்ற கண்ணுள்ளவளும் மின்னர் கூட்டம் போன்ற ஒளியுள்ளவளும் இரு கைகள் உடையவளும் சுகமான ஷரீரமுள்ளவளும் மஞ்சள் வர்ணமுள்ள பட்டாடை தரித்தவளும் சிம்மாசனத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரனுக்கு இடது பக்கத்தில் வீற்றிருப்பவளும் சிரேஷ்டமானவளும் அநேக அலங்காரம் செய்து கொண்டவளும் 2 குண்டலம் அணிந்தவளும் சூடாமணி கங்கணம் கேயூரம் தண்டை இவைகளை அணிந்தவளும் சந்திரபிறை சூரிய பிறை தரித்தவளும் நெற்றியில் திலக்கம் அணிந்தவளும் மூக்கில் மயில் போன்ற ஆபரணம் அணிந்தவளும் மங்கள ஸ்வரூப்பியும் மஞ்சள் மை திவ்ய குங்குமம் புஷ்பம் வாசனை திரவியம் சுகந்த தைலம் இவைகளை தரித்தவளும் கையில் மந்தார மலர் அணிந்தவளும் வெண்மை வர்ணமுள்ளவளும் புன்னகை கொண்ட முகமுள்ளவளும் மற்றொரு கையில் சிலாக்கியமான மாதுளையை தரித்தவளும் ரம்யமான கைகளை உடையவளும் கோவை கனி போன்ற உதடுகளுடன் கூடியவளும் மான்விழி போன்ற விழியை உடையவனும் சந்திரன் போன்ற முகமுள்ளவளும் மனோஜானமானவளும் மதுரமொழி பகிர்பவளும் மாதுளையிலிருந்து உண்டானவளும் தேவியானவளும் 10 மாசனுக்கு பொன்னானவளும் மிதிலாபதிக்கு குமாரியும் ராமருக்கு பிரியமானவளும் அந்த சீதையை நாம் தியானிப்போம். பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த சீதா லக்ஷ்மண சமேதராய் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி இதோ சர்வ பூபால வாகனத்திலே சர்வ அலங்காரத்துடன் சர்வ சௌந்தரியத்துடன் நமக்கெல்லாம் பவனி வரும் கொண்டிருக்கும் காட்சியை செவிப்போம். அவர்கள் சபரியிடம் பேசினார்களாம். அவள் மிகவும் பக்தி ஸ்ரத்தையோடும் அன்போடும் உபசரித்தாள். அவள் ராமருக்கு பழ வகைகளை கொடுத்தும் முன்பு தான் கடித்து சுவை பார்த்துவிட்டே அவருக்கு கொடுத்தாளாம். அதை கண்டு ஆனந்தமும் பூரிப்பும் அடைந்தான் ராமன். அவள் கடித்து கொடுத்த பழங்களையே விரும்பி சாப்பிட்டான் ராமன். அவள் ராமரையும் லக்ஷ்மணனையும் மதங்கமலைக்கு போகும்படி அறிவுறுத்தினாள். மேலும் அங்கு சென்றால் அந்த மலையை சேர்ந்த சுக்ரீவன் ஹனுமன் முதலியோர் சீதையை மீட்க பெரிதும் உதவினார்கள் என்று சொன்னாளாம். பகவான் அவளுக்கு மோட்சத்தை கொடுத்துவிட்டு அங்கிருந்து மதங்கமலைக்கே புறப்பட்டார். அப்போது சுக்ரீவன் மதங்கமலையில் ஹனுமனோடு தங்கியிருந்தான். கிஷ்கிந்தை மன்னனான வாலியின் சகோதரன் தான் சுக்ரீவன் அல்லவா? அவனை அவன் அண்ணன் நாட்டை விட்டு துரத்திவிட்டால் அவனுக்கு பயந்து மதங்கமலையில் ஒளிந்திருந்தான். ராம லக்ஷ்மணர்களை அந்த மலைச்சாரலில் பார்த்தவுடன் அவர்கள் தம் அண்ணா வாலியால் அனுப்பப்பட்ட தனக்கு துன்பம் விளைவிக்க வருகிறார்களோ என்று பயந்தானாம். எனவே அவர்களை இன்னார் என்று தெரிந்து வரும்படி அவர்களிடம் ஹனுமனை அனுப்பினான். ஹனுமன் ராம லக்ஷ்மணர்களை சந்தித்து சஜாதான் யஜமானாய விஸ்வேத்வா தேவா வைஸ்வானராः க்ருண்வந்த்வானுஷ்டுபேன ச்சந்தாஸ கிரஸ்வத்ருவாசி திசோசி
धारयामयि प्रजाग्राय स्पोषं गौपत्यग् सुवीर्यग् सुजातान्यजामानाय आदित्यैरास्नास्यति दृष्टे बिलं गृह्णातु कृत्वा यसामहे। रामभद्रा सीतारमण सर्वेशा ఏమని చెప్పగవచ్చు నిదివో నీ ప్రతాపము ఏమని చెప్పగవచ్చు నిదివో నీ ప్రతాపము రామ రామ భద్ర సీతారమణ సర్వేశ ఏమని చెప్పగవచ్చు నిదివో నీ ప్రతాపము రామ రామ భద్ర సీతారమణ సర్వేశ ఏమని చెప్పగవచ్చు నిదివో నీ ప్రతాపము హరువిల్లు విరుగదీసిన నాడే అరయ విరిగే వీపులు అసురులకు వెరవున హరువిల్లు విరుగదీసిన నాడే అరయ విరిగే వీపులు అసురులకు వరుస వనవాసపు వ్రతము పట్టినప్పుడే వరుస వనవాసపు వ్రతము పట్టినప్పుడే పరుల మతుల భీతి పట్టే రఘురామా ఏమని చెప్పగవచ్చు నిదివో నీ ప్రతాపము రామ రామ భద్ర సీతారమణ సర్వేశ ఏమని చెప్పగవచ్చు నిదివో నీ ప్రతాపము వచ్చి నీవు దండకావనము చొచ్చిన నాడే చొచ్చిరి పాతాళమసురలెల్లాను వచ్చి నీవు దండకావనము చొచ్చిన నాడే చొచ్చిరి పాతాళమసురలెల్లాను ముచ్చటాడి చుప్పనాతి ముక్కు కోసిన నాడే ముచ్చటాడి చుప్పనాతి ముక్కు కోసిన నాడే కొచ్చి దైత్యులాస తెగ కోసిరి శ్రీరామా ఏమని చెప్పగవచ్చు నిదివో నీ ప్రతాపము రామ రామ భద్ర సీతారమణ సర్వేశ ఏమని చెప్పగవచ్చు నిదివో నీ ప్రతాపము విడిచిన నాడే విడిచిరి దానవులు వేడుకలెల్లాను అడరి మారీచుపై నమ్ము విడిచిన నాడే విడిచిరి దానవులు వేడుకలెల్లాను బడి విభీషణుని చేపట్టితే బడి విభీషణుని చేపట్టితే రక్కసులెల్ల చిడిసి మల్లె వట్టిరి శ్రీ వెంకటరామా
చెప్పగవచ్చునిదివో నీ ప్రతాపము రామ రామ భద్రా సీతారమణ సర్వేశ ఏమని చెప్పగవచ్చునిదివో నీ ప్రతాపము రామ 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 నామ తారకం రామకృష్ణ వాసుదేవ భక్తి ముక్తిదాయకం జానకీ మనోహరం సర్వలోకనాయకం జానకీ మనోహరం సర్వలోకనాయకం శంకరాదిసేవ్యమాన పుణ్యనామ కీర్తనం శంకராதிசேவியமான புண்ணியநாம கீர்த்தனம் என்று அந்த ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு 4ஆம் நாளான இன்று மாலை வேளையிலே சர்வ பூபால வாகனத்திலே சீதா லக்ஷ்மண சமேதராய் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி கம்பீரமாக எழுந்தருளி பவனி வரும் காட்சியைத்தான் செவித்து கொண்டுள்ளோம். பக்தர்களே, ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதையே நமஹா என்று சுவாமியை சேவிப்போம். ஸ்ரீராமனிடம் மிகவும் மதிப்பு கொண்டான். தன் சகோதரனால் விரட்டப்பட்ட மதங்கமலையில் தஞ்சம் புகுந்துள்ள சுக்ரீவனிடம் அவர்களை அழைத்து வந்தான் ஹனுமன். சுக்ரீவனை சந்தித்து விவரம் அறிந்ததும் அவனை தன் சகோதரர்களில் ஒருவனாக ஏற்றுக்கொண்டு ஸ்ரீராமன் அவனுடைய துயரத்தை துடைப்பதற்கு வாக்குறுதி கொடுத்தான். எனினும் சுக்ரீவனுக்கு அவனிடம் முழு நம்பிக்கை ஏற்படவில்லை. காரணம், வாலியை ராமன் ஒருவனாக கொள்ள முடியாது என்று அவன் நினைத்தானாம். காரணம், வாலியும் வரம் பெற்றவன் அல்லவா, அவனை எதிர்ப்போர் பலத்தில் பாதி அவனிடம் போய்விடும். அப்படிப்பட்டவனை ஒரு தெய்வம்தான் வெல்ல முடியுமே தவிர சாதாரண ஒரு மனிதன் நிச்சயம் ஜெயிக்க முடியாது என்ற நம்பிக்கை அவனிடம் வலுத்து இருந்தே காரணம். சுக்ரீவனின் மனதிலுள்ள நம்பிக்கையின்மையும் தயக்கத்தையும் போக்கடிக்க அங்கே கிடந்த துந்தூபி என்னும் அரக்கனுடைய எலும்பு கூட்டை தன் கால் கட்டை விரலால் நெம்பி வெகு தூரத்திற்கு அப்பால் விழும்படி செய்தார் ராமர். தன் ஒரே பாணத்தால் 7 மரங்களை துளைத்து காண்பித்தார். இதை கண்டதும் சுக்ரீவனுக்கு அவரிடம் ஒருவித பக்தி உண்டாயிற்று. பின்னர் வாலியை யுத்தத்திற்கு அழைக்கும்படி சுக்ரீவனை அனுப்பினார். வாலி வந்தான். சுக்ரீவனுடன் போரிட்டான். அப்படி அவர்கள் இருவரும் போரிடும்போது ராமன் வாலியை மறைந்து நின்று அம்பு எய்தி கொன்றானாம். சுக்ரீவனை கிஷ்கிந்தை மன்னன் ஆக்கினான். அதற்கு பின் சீதையை தேட பல பாகங்களுக்கும் வானரப் படைகளை அனுப்புவதற்காக சொன்னான் சுக்ரீவன். அப்போது மழைக்காலமாக இருந்ததால் அதன் பின்னர் படைகளை 4 திசைகளுக்கும் அனுப்புவதாக சுக்ரீவன் வாக்களித்தான். மழைக்காலம் முடிந்தது. அவன் தன் சொன்ன வார்த்தையை மறந்து போனான். சதா மதுவும் மங்கையுமாக சுக்ரீவன் திரிந்தான். இதை கேள்விப்பட்ட ராமன் லக்ஷ்மணனை அவனிடம் அனுப்பி வைத்தான். லக்ஷ்மணன் சுக்ரீவனை காண அவன் அரண்மனைக்கு போனான். அங்கு மதிமயங்கி கிடந்த அவனிடம் வாலியை கொன்ற அஸ்திரத்தைப் போல 1000 கணக்கில் அஸ்திரங்கள் இருக்கின்றன, அதை மறைக்க வேண்டாம் என்று தெரிவித்தானாம். அதை கேட்டதும் சுக்ரீவன் மயக்கம் தெளிந்து எழுந்து ஓடோடி ராமன் பாதங்களில் விழுந்து தன் தவறுகளை மன்னிக்கும்படி வேண்டிக் கொண்டான். அதன் பின்பு சுக்ரீவன் சீதையை தேடி வர 4 புறமும் தன் வானர படைகளை அனுப்பினான். அப்படி சென்ற படைகளில் தெற்கே சென்ற படைகளை ஹனுமன், அங்கதன், ஜாம்பவன் தலைமை தாங்கி நடத்தி சென்றார். அவர்கள் எங்கெல்லாமோ தேடியும் கிடைக்காமல் மகேந்திரமலைக்கு வந்தார்கள். முயற்சியில் தோற்று அவர்கள் கிஷ்கிந்தை திரும்ப விரும்பவில்லை. சீதா பிராட்டியை பார்க்கும் பாக்கியம் ஜடாயுக்கு கிடைத்த மாதிரி தங்களுக்கு கிடைக்கவில்லையே என அவர்கள் ஏங்கினார்கள். அந்த சமயத்தில் அவர்களுக்கு அருகாமையில்தான் ஜடாயுவின் தம்பி சம்பாதி இருந்த விவரமே தெரிய வந்தது. ராம லக்ஷ்மணர்களுடைய துன்பத்தை அறிந்த சம்பாதி சீதையை ராவணன் சிறை வைத்திருக்க செய்தி சொன்னான். ஹனுமனை அனுப்பி கடலை தாண்டி ராவணன் அவனை எங்கே சிறை வைத்திருக்கிறான் என்று அறிந்து வரும்படியும் ஆவேசமாக கூறினான். அதேபோல் எல்லோரும் அனுமனை அவ்வாறு வேண்டிக் கொண்டார். பகவானிடம் அவன் கொண்டிருந்த ஆழ்ந்த பக்தியால் அவன் விஸ்வரூபம் எடுத்தான். கடலை தாண்டி இலங்கையை அடைந்து அங்கு சீதையை
நெடுக்க தேடினான். கடைசியாக அசோகவனத்திற்குள் அவன் போனதும் அங்கே ஜானகி ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை நினைத்து நினைத்து சதா வருந்தி கண்ணீரும் கம்பலையுமாக இருந்த காட்சியைக் கண்டு ஹனுமன் மிகவும் மனம் வருந்தினான். அவளை சுற்றி காவலில் இருந்த பெண்கள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த பொழுது சீதாதேவியை நேரில் பணிந்து தொழுதான். நான் யார் என்பதை அவளிடம் எடுத்துச் சொன்னான். என்ன காரணம் பற்றி அவன் இலங்கை வந்தானோ அதையும் அவன் அவளிடம் எடுத்துச் சொன்னான். பின்பு ஸ்ரீராமன் அவனிடம் அடையாளமாக கொடுத்து அனுப்பிய கணையாழியை கொடுத்து வணங்கினான். அதை தன் கைகளில் வாங்கியதும் தன் இரு கண்களில் ஒற்றிக்கொண்டாள். அதை கண்டதும் அவளுக்கு உயிரான ராமனை நேரில் பார்த்தது போல ஒரு பிரேமம் ஏற்பட்டது. எம்பெருமானுடைய கணையாழியை பெற்று மிகுந்த சீதையை தன்னிடமிருந்து சூடாமணியை ஹனுமனிடம் கொடுத்து பின்பு இலங்கையில் தான் இருக்கும் நிலைமையை எடுத்து கூறினான். பிரபுவை தயவு செய்து சீக்கிரமே வந்து என்னை சிறை மீட்ட சொல்வாயாக என்று வேண்டிக் கொண்டாள் சீதா பிராட்டி. அவளை பார்த்துவிட்டோம் என்ற கலப்பில் உடனே ஹனுமன் திரும்பிடவில்லை. ராவணன் கோட்டைக்குள் இருக்கிற நிலைமையும் தெரிந்து கொண்டு போக வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள் இருந்தது. இதனால் ராவணனுடைய அசோகவனத்தை அழிக்கும் வேளையிலே இறங்கினான் ஹனுமன். இந்த செய்தி ராவணன் காதுக்கு எட்டியது. உடனே அசோகவனத்தை அழிக்கும் வானரத்தை பிடித்து வர அவனுடைய மகன் இந்திரஜித்வின் பிள்ளை, அதாவது தன் பேரன் அட்சயன் தலைமையில் ஒரு சேனையை அனுப்பி ஹனுமானை இழுத்து வரும்படி ஆணையிட்டானாம். ஹனுமன் அவர்களை ஒரு சில கன பொழுதில் மாய்த்து விட்டான். அதனால் சீற்றம் கொண்ட ராவணன் மகன் இந்திரஜித்தே நேரில் புறப்பட்டு அசோகவனத்திற்கு வந்தானாம். அவள் தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தினால் ஹனுமனை கட்டி இழுத்து வந்து ராவணன் அவையில் நிறுத்தினார். அப்போது அவனை பார்த்து ராவணன், அத்துமீறி அட்டகாசம் செய்யும் வானரமே, நீ யார் என்று வினாவினான். நானா? என் பெயர்தான் ஹனுமான். நான் கோசல நாட்டு மன்னன் ஸ்ரீராமனுடைய தூதன், அதோடு கிஷ்கிந்தை அரசன் சுக்ரீவனுடைய தாசன் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டு மேலும் ராவணனிடம் சொல்லுகிறான். ஹே ராவணா, நீ புத்தி கெட்டு போய் தேவி சீதாவை அசோகவனத்தில் கொண்டு சிறை வைத்திருக்கிறாய். இனியும் நீ தாமதியாமல் ஸ்ரீ தேவியை எம்பெருமான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியிடம் கொண்டு சேர்ப்பி அவர் உன்னை மன்னித்து உனக்கு திருவருள் தருவார் என்று எடுத்து சொன்னான். அப்போது ராவணன் அவனை கொன்றுவிடுங்கள் என்று ஆக்ஞாபித்தான். தூதனாக வந்த ஹனுமனை நாம் கொல்வது தர்மம் அல்ல என்றான் ராவணன் தம்பி விபீஷணன். உடனே இலங்கேஸ்வரன் தன் ஆள்களை அழைத்து ஏதாவது அவமானம் செய்து ஹனுமானை அனுப்பலாம் என்று சொல்லிவிட்டு ஹனுமான் வாளில் தீ வைத்து அவனை விரட்டி விடுங்கள் என்று கட்டளையிட்டான். ஹனுமனோ வாளில் எரிந்த நெருப்பை கொண்டு இலங்கையை எரித்துவிட்டு மகேந்திரமலைக்கே திரும்பினார். அங்கிருந்து எல்லோருமாக ஸ்ரீராமரை அடைந்தனர். கண்டேன் சீதையை என்று ஹனுமான் ஸ்ரீராமனிடம் சொல்லிவிட்டு அவள் அடையாளமாக கொடுத்து அனுப்பி அந்த சூடாமணியை கொடுத்தானாம். தேவியின் சூடாமணியை கண்டதும் ராமருக்கு கண்ணீர் பொல பொல என அருவியாக பொங்கி விழுந்தது. சீதாதேவியின் நிராதவனான நிலையை நினைத்து பெரிதும் வருந்தினார் ராமர். சுக்ரீவனை அழைத்து யுத்தத்திற்கு தயாராகும்படி கேட்டுக்கொண்டார். வானர சைனியம் திரண்டது. சுப வேளையில் அனைவரும் புறப்பட்டு சமுத்திரக்கரைக்கு வந்து சேர்ந்தார்கள். ராமனிடம் கொண்டிருந்த அன்பு காரணமாக சமுத்திரத்தில் மலைகளையும் பாறைகளையும் போட்டு இலங்கைக்கு போய் சேர பாலம் அமைத்தார்கள். அதன் வழியே அனைவரும் இலங்கையை தீவுக்கு போய் சேர்த்தனர். ராவணனுடைய தம்பி விபீஷணன் அசுரகுலத்தில் பிறந்தாலும் தன் சகோதரன் தர்மத்திற்கு விரோதமாக பிறன் மனைவியை சிறையெடுத்து வந்திருப்பதை அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆகவே அவன் தன் அண்ணனிடம் தர்மங்கள் எடுத்து சொன்னான். அண்ணா, நீ இன்று சீரும் சிறப்புமாக இருக்க காரணம் பரமேஸ்வரனாகிய சிவபெருமானிடம் நீ பெற்ற வரம். அவரது உனது ஈனச் செயலை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பிறர் மனைவியை விரும்புவது தகாது என்று சாஸ்திரங்கள் சொல்லுகிறதல்லவா அண்ணா? உனது அந்தப்புறத்தில் எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களை திருமணம் செய். நீ இனியும் இந்த ஆசைக்கு ஆளாகாதே. உனது ஆசையை விட்டுவிடு. உன்னை விட பலசாலியான வாலியை தன் ஒரே பாணத்தில் வீழ்த்தினான் ராமன் என்பதை நீ அறிவாய் அல்லவா? மற்றும் அவர் பெருமையை அறிந்தும் வீணாக அவருடைய கோபத்திற்கு நாம் ஆளாக வேண்டாம் அண்ணா என்று சொல்லுகிறானாம். அதனால் நீ மட்டும் பிழைப்பதோடு அன்றி நம் குலம் நாசத்திலிருந்து மீண்டும் வரும்.
உனக்கு ராமனிடம் போக விருப்பமில்லையே, எனக்கு அனுமதி கொடு. உனக்காக நான் சீதையை அழைத்து சென்று ராமரிடம் சேர்ப்பித்து விட்டு மன்னிப்பும் கேட்டு வருகிறேன் என்று பற்பலவாறு தர்ம நியாயங்களின் விபீஷணன் சொன்னானாம். வீண்பழி தேடிக்கொள்ள வேண்டாம் என்று விபீஷணன் எத்தனையோ சொல்லியும் ராவன் கேட்கவில்லையாம். மாறாக அவன் இடி இடி என்று சிரித்துவிட்டு சொல்கிறான், நீ பேசுகிற பேச்சு வீரனுக்கே அழகல்ல, கோழை போல பேசுகிறாய். நீ இந்த அரக்கர் குலத்தை அழிக்க வந்த கோடரி காம்பு என்று ஏளனமாக தன் தம்பியை பேசினான், ஏவினான். பக்தர்களே, அப்பொழுது அண்ணனுடைய இந்த தூற்றுதலுக்கு எல்லாம் விபீஷணன் பணிந்து விடவில்லை. அவனுடைய செய்கை தர்மத்திற்கு விரோதமானது என்றே வாதாடினான். விநாச காலே விபரீத புத்தி என்பதற்கு இணங்க மற்றவர்கள் ராவணனுக்கு தூபம் போட்டார்கள். மேலும் அண்ணன் எது சொல்லியும் திருந்தான் என்று தெரிந்தும் அவன் அங்கே தங்கவில்லை. அவரவர் செய்கைக்கான தண்டனையை அவரவர் அனுபவிக்கட்டும் என்று நினைத்து வண்ணம் நேரே ஸ்ரீராமனிடம் வந்து சரண் புகுந்தான் விபீஷணன். அப்போதே ராமன் இலங்கையை அவனுக்கு கொடுத்து முடிசூட்டி வைத்தார். இதற்கிடையில் ராவணன் தன் எதிரியின் படைபலம் அறிந்து வரும்படி சுகன், சாரணன் என்ற 2 ஒற்றர்களை சமுத்திர தீரத்தில் ராமன் அமைத்துள்ள பாசறைக்கு சென்று தெரிந்து வரச் சொன்னான். அவர்கள் வந்து அவனிடம் விவரமும் சொன்னார்கள். பக்தர்களே, அப்படிப்பட்ட ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி வாரனுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருப்பதியில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் 4ஆம் நாளான இன்று இதோ இந்த மாலை வேளையிலே சர்வ பூபால வாகனத்திலே சீதா லக்ஷ்மண சமேதராய் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியை சர்வ பூபால வாகனத்திலே சேவித்து கொண்டுள்ளோம். இதோ பவனி வரும் காட்சியை சேவிப்போம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமை மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்று ராமநாமத்தை ஜபிப்போம். ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி வாரனுடைய திருவருளை பெறுவோம். தனது அரண்மனை உப்பரி கையில் நின்றவாறு வானர சைனியத்தை பார்த்தான். அச்சமயம் சுக சரணர்கள் எதிரிகளின் முக்கிய தலைவர்கள் யார் யார், அவர்கள் எங்கெங்கே இருக்கிறார்கள் என்பதையும் சுட்டி காட்டினார்கள். அதோடு அவரவர் பராக்கிரமத்தையும் பற்றி விளக்கினார்கள். அங்கே வானர சைன்யத்தின் மத்தியில் ராம லக்ஷ்மணர்களுடன் இருந்த சுக்ரீவன் இந்த காட்சியை கண்டான். இமைக்கும் நேரத்தில் ஆகாயத்திலே பாய்ந்தான். ராவணனை நெருங்கி அவளை தாக்கினான். அவன் தலையில் அணிந்திருந்த கிரீட்டத்தை பறித்து கொண்டு வந்து ராமன் பாதங்களில் சமர்ப்பித்தான். யுத்தம் தொடங்கும் முன்பு ஒரே வேளை அரக்கர்கள் குணம் மாறலாம் என்று நினைத்து ராமன் ராவனிடம் அங்கதனை தூது அனுப்பினான். ஜய ஜய ராமா சமர விஜய ராமா ஜய ஜய ராமா சமர விஜய ராமா பயஹர நிஜ பக்த பாரீண ராமா ஜய ஜய ராமா சமர விஜய ராமா பயஹர நிஜ பக்த பாரீண ராமா ஜய ஜய ராமா சமர விஜய ராமா
महिमल श्री वेंकटाद्रि राम विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ